champion of diet நான் சொல்லணும். It is the black coffee, unsweetened black coffee. If you take 3 cups of black coffee, it is protective to the liver. It even helps in reversing fatty liver. Yes, it even prevents liver cancer. சார் சொன்ன மாதிரி பிளாக் காஃபி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுதான், வித்தவுட் சுகர் அண்ட் ஆல்சோ வந்து டீகேஃபே இருந்தா, அதாவது கெஃபைன் இல்லாத ஒரு காஃபியா இருந்தா இன்னும் பெட்டர். உடம்புல இருக்க எந்த செல் டேமேஜா இருந்தாலுமே ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஏன் டீகேஃப் காஃபி அப்படின்னு சொல்றேன்னா, அதுல கெஃபைன் கண்டென்ட் வந்துட்டு இப்ப சார் சொன்ன மாதிரி கெஃபைன் இருக்கு அப்படின்னா 2 காஃபியோட நிறுத்திக்கோங்க. இல்ல 3 to 4, 5 கப்ஸ் போறீங்க அப்படின்னா டீகேஃப் காஃபி தான். பிகாஸ் கெஃபைன் வந்து அதிகமா எடுத்துக்கும் போது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஒரு நாளைக்கான கெஃபைன் கண்டென்ட் வந்து எவ்வளவு பாடிக்கு எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா 300 மில்லிகிராம் பர் டே போதும். ஸோ நீங்க ஒரு கப்ல பாத்தீங்கன்னா 100 மில்லிகிராம் ஆஃப் கெஃபைன் இருக்கு. ஸோ 3, 4, 5ன்னு அடிக்கிட்டே போனீங்கன்னா 500 மேல போயிடும் ஒரு நாளைக்கான ரெக்குவயர்மெண்ட். ஸோ டீகேஃப் காஃபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த காஃபில பாத்தீங்கன்னா செல் டேமேஜை தடுக்கிற அளவுக்கு என்ன இருக்குங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோரோஜெனிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இது காஃபி, பொட்டேட்டோ, ஆப்பிள் எல்லாம் இருக்கும். இது வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி டயபெட்டிக், ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க், அதாவது இருதய நோய் பிரச்சனைகள் வராம தடுக்குது. வேற என்ன காம்போனன்ட்ஸ் வந்து இந்த காஃபில இருக்குன்னா பாலிஃபீனால்ஸ் அண்ட் ஆல்சோ ட்ரிகனலின் அப்படின்ற 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு உங்களுக்கு செல் டேமேஜ்ல இருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ணி கொண்டு வருது. ஸோ டீகேஃப் காஃபி குடிக்கிறது நல்லது. தேங்க்யூ. ஃபாலோ ஃபார் மோர் அப்டேட்ஸ்.